Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 1 relations and function. அதுல exercise number 1.1 10th sum. 10th sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது give an example of a relation which is symmetric but neither reflexive nor transitive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது transitive இருக்கணும், reflexive வந்து symmetric இருக்கக்கூடாது, reflexive and symmetric தரணும், டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இது வரைக்கும் போட்ட சம்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு நம்ம செக் பண்ண சொன்னாங்க. சரியா? இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண்டிஷன் என்னென்ன நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கணும், வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு தூரம் நம்ம சம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்தா நமக்கு இது பாசிபிள் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது தான். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கணும் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ். சரியா? அப்போ நம்ம வந்து ஒரு ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறதுக்கான என்னது ஃபர்ஸ்ட் இதுல ஆல்ரெடி நமக்கு கொடுத்திருந்த சம்ஸ் எல்லாமே செட் பில்டர்ல கொடுத்திருந்தாங்க. நம்ம இங்க ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுனால நம்ம இதை ஒரு ரூஸ்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ரூஸ்ட் ஃபார்ம்ல நான் என்ன எழுதுறேன்னா 2,3 அண்ட் 3,2 இதை வந்து நான் ரூஸ்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கேன். சரியா? இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணும்போது என்ன வந்திருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணாக்கா இப்போ 2,2 3,3 அந்த மாதிரி வந்திருக்கணும். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, ஏங்கிறது நாட் பிலாங்ஸ் டு ஆர், அதனால இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் சிமெட்ரிக் செக் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், பி பிலாங்ஸ் டு ஆர், தென் பி ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் வரணும் இல்லையா? சோ இங்க வருமானா, ஆமா வரும், ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஸோ 2,3 அண்ட் 3,2 பிலாங்ஸ் டு ஆர், அப்போ சிமெட்ரிக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இங்க ஏ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். தென் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவா எடுக்கும்போது நமக்கு இங்க என்ன இருக்கும், பி பிலாங்ஸ் டு ஆரா இருந்துச்சு அப்படின்னா பி சி அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். தென் சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். ஆனா இங்க செக் பண்ணும்போது நமக்கு பிக்கு 2,3 இருக்கு. சரியா? சிக்கு நம்ம எடுக்கும்போது மூணாவது ஒரு வேல்யூ எடுக்கணும். சரியா? இங்க வந்த வேல்யூவே இருக்கு, நம்பர்ஸே இருக்கு. அப்படியே எடுத்தா கூட நமக்கு இங்க சி அப்படின்னு செக் பண்ணும்போது வர்றதுக்கு சிஏ இல்ல அப்படின்றதுனால திஸ் இஸ் ஆல்சோ என்னது, நாட் பிலாங்ஸ் டு ஆர். சரியா? இது நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். என்னது, சிமெட்ரிக் மட்டும் தான் இருக்கு, ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் நாட் பாசிபிள். சரியா? இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க, சப்டிவிஷன்ல டிரான்சிட்டிவா இருக்கணும் பட் என்னவா இருக்கக்கூடாது, ரிஃப்ளெக்சிவாகவும் சிமெட்ரிக்காவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ரிலேஷன் எப்படி எழுதலாம், ரிலேஷன் அப்படின்னு எழுதும்போது பின்னு எழுதுறத எப்படி எழுதலாம், சச் தட் a less than b அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? கொடுத்துருக்கிறது என்னன்னா ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஏதோ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிட்டேன். இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு போடும்போது a is less than b கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னா இங்க என்ன வராது, நமக்கு ஒரு 1,1 இது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம இங்க சொல்லியிருக்கிறதுனால 1,1 2,2 3,3 is not possible இல்லையா? அப்போ இங்க a does not possible. சரியா? ஏன், a is not less than a. சரியா? அதனால this is not under relation, ரிஃப்ளெக்சிவ்ல வராத மாதிரி கொடுத்துட்டோமா? அடுத்தது சிமெட்ரிக்கா பார்க்கும்போது சிமெட்ரிக்ல என்ன இருக்கு, நமக்கு b belongs to r இருந்தா தென் b ஏவும் என்னது belongs to ஆரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நம்ம கொடுக்கும்போது என்ன கொடுக்கலாம், நம்ம இப்போ 1,2 வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது பிலாங்ஸ் டு என்னது, ரிலேஷன், அதாவது a is less than b அப்படிங்கிற ரிலேஷன்ல இது இருக்கு. அதுவே 2,1 நம்ம இங்க செக் பண்ணும்போது டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்னது, b is less than a. ஏன்னா ஏபியை மாத்தி போட்டிருக்கோம் இல்லையா, இங்க b இங்க b, a அப்படிங்கறத மாத்தி போடும்போது பி இந்த சைட்ல போகும், பி வந்து லெஸ்ஸா இருக்கா, இல்லையே, நமக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ரிஃப்ளெக்சிவும் வரல, சிமெட்ரிக்கும் வரல. அப்புறம் டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது என்ன சொல்லணும், பி அப்படின்னு எடுத்துப்போம், பிலாங்ஸ் டு ஆரா இருந்துச்சு அப்படின்னா தென் பி சியும் பிலாங்ஸ் டு ஆரா இருந்துச்சு அப்படின்னா தென் சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? இங்க செக் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஏபிசி அப்படின்றது 3 வேல்யூ எடுத்துருக்கேன், 2, 3, 4, அதாவது ஏபிசிக்கு சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்றதுனால இப்படி எடுத்திருக்கேன். சரியா? இப்போ
2,3 அப்படின்ற இது வந்து எங்க இருக்கு, a is less than b அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? அடுத்தது 3,4 அப்படிங்கிறது என்னது, இது b is less than c அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி ஸோ இங்க a, c எடுக்கும்போது 2,4 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஆல்சோ a is less than c. இது மூணுத்தையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் தர சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்பிளா இந்த மாதிரி எழுதலாம். அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு செட் பில்டரோ இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரூஸ்டர் ஃபார்மோ எடுத்து எழுதி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இதுக்கப்புறம் நமக்கு தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், சிமெட்ரிக்கா இருக்கணும், பட் என்னவா இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் இருக்கணும், டிரான்சிட்டிவ் இருக்கக்கூடாது. அதுக்கான எக்ஸாம்பிள். சரியா? ஸோ என்ன பண்றோம், தேர்ட் சம்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வேல்யூ, அதாவது சரி ஒரு ஏ அப்படின்னு எடுத்து ஒரு செட், இந்த செட்ல நான் என்ன பண்றேன் 1,2,3 அப்படின்னு எழுதுறேன். சரியா? இப்போ இதையே என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரிலேஷன்ல எடுக்கும்போது ஒரு a கிராஸ் a அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ரிலேஷனை வந்து என்ன சொல்லலாம், a கிராஸ் a அப்படின்னு நான் எடுக்கிறேன் ரிலேஷனை. சரியா? ரிலேஷன் a கிராஸ் ஏன்னு எடுக்கும்போது நமக்கு r எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுவே 1,1. சரியா? அடுத்தது 2,2, அடுத்தது 3,3, இது மூணு கிடைச்சிருமா? அடுத்தது 1,2 அண்ட் 1,3, அடுத்தது 2,1 கிடைக்கும், அடுத்தது 2,3 கிடைக்கும், அடுத்தது 3,1 கிடைக்கும் அண்ட் 3,2 கிடைக்கும். சரியா? ஸோ எத்தனை வேல்யூஸ், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 3 அட்ரிபியூட்ஸ், அதாவது 3 வேல்யூஸ் இருந்ததுன்னா, நம்பர்ஸ், அதாவது இந்த எலமெண்ட்ஸ் 3 இருந்துச்சுன்னா, 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டோடைய ஸ்கொயர், அதாவது 3 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 9 எலமெண்ட்ஸ் நம்ம இங்க நம்மளுடைய ரூஸ்டர் ஃபார்ம்ல கிடைக்கும். அதாவது இந்த a கிராஸ் a பண்ணும்போது கிடைக்கும். அது அதாவது 11th ஸ்டாண்டர்ட் செட்ல படிக்கும் போதே பார்த்துருப்போம் நம்ம. சரியா? இங்க 1 2 3 4 5 6 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா இருக்கணுமா, ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக்கா வேணும், டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இங்க செக் பண்ணலாம். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னு எடுக்கும்போது நமக்கு 1,1 பாசிபிள், பிலாங்ஸ் டு ஆர். அதே மாதிரி 2,2 பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கு. 3,3 ஆல்சோ பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இது இஸ் ரிஃப்ளெக்சிவ். தென் சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது மாதிரி எடுக்கலாம். சரியா? 1,2 தட் இஸ் பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கு. அதே மாதிரி 2,1 நமக்கு ரிலேஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1,3 எடுங்களேன். 1,3 இருக்கு, இங்க 3,1 இருக்கு. சரியா? இங்க 2,3 எடுக்கணும். 2,3 எடுத்தா 3,2 இருக்கு. ஸோ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது டிரான்சிட்டிவ் எடுக்கும்போது நமக்கு 2,3 எடுக்கும். இங்க 3, அதாவது 1,3 இருக்கானா, இருக்கு. சரியா? அதனால இதை மட்டும் டிரான்சிட்டிவ்னு சொல்லிட முடியுமானா முடியாது. ஏன்னா ரிஃப்ளெக்சிவ்ல வேண்டியது எல்லாமே நமக்கு இங்க 3 நம்பர்ல இருந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி சிமெட்ரிக்ல செக் பண்ணும்போது 1,2 எடுத்தா 2,1 இருக்கு, 1,3 எடுத்தா 3,1 இருக்கு, 2,3 எடுத்தாலும் 3,2 இருக்கு. அதனால இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ டிரான்சிட்டிவ்ல நான் 1,2 எடுத்தேன்னா இங்க 2,3 இருக்கு, 3,1 இருக்கு. அடுத்து அதை விட்டுட்டு நான் 2,3 அப்படின்ற இந்த வேல்யூ எடுத்தேன்னா எனக்கு 3,4 அப்படின்ற வேல்யூவே இல்லை. சரியா? ஸோ ஹியர் 2,3 இஸ் பாசிபிள். சரியா? பட் 3, அடுத்த வேல்யூ இங்க 3 வேல்யூ தான் இருக்கு, 4வது வேல்யூவே இல்லை. 3,4 இஸ் நாட் பாசிபிள். இங்க இதுவே பாசிபிள் இல்லைன்னா தென் 2,4 ஆல்சோ நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஆயிடும். ஸோ இது வரல அப்படின்னா இஸ் நாட் டிரான்சிட்டிவ். சரியா? ஸோ இதனாலதான் இது டிரான்சிட்டிவா இல்லை அப்படின்றதுக்காக டிரான்சிட்டிவ்க்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது சும்மா ஒன்னே எடுத்துட்டு இது மட்டும் செலக்ட் ஆகுது, நமக்கு கிடைக்குது. 1,2 இருக்கு, 2,3 இருக்கு, 3,1 இருக்கு, 1,3யும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அடுத்தது 2,3 அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு இல்ல, இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு மட்டும் தான் இருக்கு, செகண்டுக்கு இல்ல. இப்போ 3 எடுத்தோம்னா 3,4 வேணும். சரியா? 4,5 வேணும். சரியா? அந்த வேல்யூஸே இல்ல அப்படின்னா இது டிரான்சிட்டிவ்ல நமக்கு கிடைக்காது. சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும், பட் சிமெட்ரிக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் ரிலேஷன் ஆர். சரியா? ரிலேஷன் ஆர் வந்து எப்படி இருக்கணும், a, b இருக்கணும், such that சரி a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than or equal to b ஸ்கொயர். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? a ஸ்கொயர்
இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம இஷ்டம் தான். நம்ம ஏதாவது எடுக்கிறது இந்த டிரான்சிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் எல்லாம் இல்லாம இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க, நம்பருடைய காம்பினேஷன்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இஷ்டத்துக்கு உங்களோட நம்பர்ஸுடைய செட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏதாவது வருதா, வந்துச்சுன்னா இது எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற சம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து பியை விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ரிஃப்ளெக்சிவா இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன சொல்லலாம், ஏ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சொல்லலாமா? அப்போ ஏ கமா ஏங்கிறது பிலாங்ஸ் டு என்னது, ரிஃப்ளெக்சிவா இருக்குமா? அதாவது இங்க நான் ஏக்கு வந்து ஒரு 3 கொடுக்குறேன். அப்போ 3 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 3 ஸ்கொயரா? இப்போ இங்க ஏ கமா ஏ தானே செக் பண்ணுப்பா, அதனால ஏக்கு வந்து நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சரியா, அது 3 இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் -3 இருக்குமே, -3 கொடுத்தா இங்க -3 ஸ்கொயர் பண்ணா என்ன வந்திருக்கும், மைனஸ் அதாவது +9 வந்திருக்கும், கிரேட்டர் than ஈக்குவல் டு +9. அப்போ ஈக்குவலும் இருக்குது. சரியா, இது இன்கேஸ் கிரேட்டரா இருந்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லை. சரியா, அதனால இது ரிஃப்ளெக்சிவ்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, அதனால என்ன சொல்லலாம், therefore R is reflexive சொல்லிடலாம். சரியா, அடுத்தது சிமெட்ரிக் சொல்லணும். சிமெட்ரிக் சொல்லும்போது என்ன சொல்லலாம், அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இங்க செக் பண்ணும்போது என்ன வரணும், ஏ கமா பி கொடுத்தாலும் வரணும், பிலாங்ஸ் டு ஆரா இருந்துச்சு அப்படின்னா, தென் பி கமா ஆர், அதாவது பி கமா ஏவும் என்னது பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லணும். சரியா, இப்போ ஏக்கு நான் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். சரியா, ஏ வந்து கிரேட்டரா இருக்கணும் அப்படின்னா வந்து 3A கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஸ்கொயர். பிக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்கொயர் அப்படி கொடுக்குறேன். சரியா, இப்போ இதுக்கு 9 கிரேட்டர் than ஈக்குவல் டு இங்க 4. சரியா, இப்போ இதையே நான் மாத்தி எழுதுறேன், இந்த பி பை ஏ அப்படி பி கமா ஏக்கு மாத்தி எழுதுறேன்னா 2 தானே கொடுத்துருந்தோம், பிக்கு 2 ஸ்கொயர் கிரேட்டர் than ஈக்குவல் டு, அதாவது பி ஸ்கொயர் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அதுக்கு எழுதுறோம் அப்படின்னா பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் என்னது 3 ஸ்கொயர் அப்படின்னு செக் பண்ணா இதுக்கு 4 வரும். 4 இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 9 ஆனா வராது. அதனால பி கமா ஏ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லிடலாம். ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, ஸோ ஆர் சிமெட்ரிக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், நம்ம டிரான்சிட்டிவ் செக் பண்ணணும். டிரான்சிட்டிவ்ல என்ன சொல்லுவாங்க, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரா இருந்துச்சு அப்படின்னா பி கமா சியும் பிலாங்ஸ் டு ஆர்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். சரியா, இப்போ ஏ பி அப்படிங்கிறது இங்க நான் என்ன சொல்றேன், ஏ இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு, அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு பி ஸ்கொயருக்கு செக் பண்றதுக்கு நான் இங்க ஏக்கு வந்து ஒரு 2 எடுத்துக்கேன். சரியா, நெக்ஸ்ட் பி, பிக்கு வந்து சரி இங்க 3 எடுத்துக்கலாம், பெரிய நம்பர் எடுத்தாதான் இங்க கொஞ்சம் வரும். சரி, பிக்கு வந்து நான் வந்து ஒரு 2 எடுத்துக்கேன். சரியா, 2 ஸ்கொயர். அதே மாதிரி இங்க செக் பண்ணும்போது பிக்கு சிக்கு செக் பண்ணும்போது பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அதனால நான் இங்க பிக்கு என்ன எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 2 ஸ்கொயர் இங்க வச்சுக்கலாம், சிக்கு வந்து 1 ஸ்கொயர் வச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஏக்கும் சிக்கும் செக் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இங்க செக் பண்றதுக்கு ஏ என்னது 3 ஸ்கொயர் தானா, கிரேட்டர் than ஈக்குவல் டு என்னது சிக்கு என்னது 1 தானே கொடுத்தோம், 1 ஸ்கொயர். அப்போ இங்க வர வேல்யூ என்ன, 9 இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 4, இங்க 4 இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1, அங்க 9 இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1. சரியா, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இங்க இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை, 9 கிரேட்டர் தான், 4 கிரேட்டர் தான், இங்க 9 கிரேட்டர் தான். ஸோ இது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரா இருக்குது, தென் பி கமா சியும் பிலாங்ஸ் டு ஆரா இருக்குது அப்படின்னா ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். therefore ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, இதுக்கு அடுத்தது 4th சப்டிவிஷன் முடிச்சாச்சு, 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 5th சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, சிமெட்ரிக்கா இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும், ஆனா என்னவா இருக்கக்கூடாது, ரிஃப்ளெக்சிவா வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சிமெட்ரிக்கு டிரான்சிட்டிவா இருக்கணும்னா என்னது, நமக்கு திருப்பி போட்டாலும் ஆன்சர் வரணும், பட் அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் எடுத்தாலும் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஒரு ரூஸ்டர் ஃபார்ம் எழுதிக்கலாம். ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும், ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதும்போது நான் ஒரு 2,3ன்னு எழுதுறேன், அதுக்கப்புறம் வந்து 3,2ன்னு எழுதுறேன், அதுக்கப்புறம் 2,5 எழுதுறேன், அண்டு 3,5. சரியா, இந்த மாதிரி நான் எடுத்து எழுதிட்டேன். சரியா, ஏதோ ஒரு நம்பர் நான் வந்து இதுக்காக ரிலேட் பண்றதுக்காக எழுதிருக்கேன். இங்க ரிஃப்ளெக்சிவா வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபார் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன சொல்லிருக்கணும், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். ஹியர் என்னது ரிஃப்ளெக்சிவ்ல ஏ கமா ஏ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், therefore நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ் கேட்டிருக்காங்களா, நாட்
ரிஃப்ளெக்சிவ். சரியா? சிமெட்ரிக்கா செக் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? a கமா b பிலாங்ஸ் டு ஆரா இருக்கும்னா என்னது b கமா ஏவும் என்னது பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன இருக்கு? இங்க 2 கமா 3 அப்படிங்கிறது இருக்கு அண்ட் 3 கமா 2 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் சொல்லிடலாமா? ஸோ இங்க என்ன இருக்கு? நான் இதை வந்து 3 கமா 5 இருக்கா? ஓகே 2 கமா 5 ஓகே 3 கமா 5 இருக்கு. இப்போ 3 கமா 2 இருக்கு அப்படின்னா 3 கமா 5 எல்லாமே நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் எழுதிருக்கும். ஸோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். டிரான்சிட்டிவ் ஆர் செக் பண்ணலாமா? டிரான்சிட்டிவ்னு செக் பண்ணும்போது நமக்கு ஏ கமா பின்னு எடுக்கிறோம் அப்படின்னா பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கணும். அதே மாதிரி பி கமா சியும் என்னது ரிலேஷன்ல இருக்கணும் அண்ட் தென் ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கணும். ஸோ ரிலேஷன் என்னது இங்க செட்ல செக் பண்ணும்போது ஏ கமா பி அப்படின்னு நான் வந்து ஒரு 2 கமா 3 எடுக்கிறேன். அது எங்க ரிலேஷன்ல இருக்கு. அடுத்தது 3 வச்சு எடுக்கும்போது 3 கமா 5 அப்படின்னு எடுக்கிறேன். அதுவும் ரிலேஷன்ல இருக்கு. சரியா? பிலாங்ஸ் டு ஆர். தென் ஏ கமா ஏ என்னது இங்க 2 சி என்னது 5. ஏ கமா சி எழுதும்போது 2 கமா 5 அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள்ல இருக்கு. அதனால ரிலேஷன்ல எடுத்தாச்சு. ஸோ இதை என்ன சொல்லலாம்? தர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இதுதான் நமக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது எப்படி அப்படின்றது இப்போ பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுதிருப்போம், எந்த இடத்துலலாம் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செட் பில்டர் ரூஸ்டர் ஃபார்ம்லாம் எடுத்து எழுதுறதுக்கு ஆல்ரெடி நமக்கு +1ல செட் ஏரியா ஒழுங்காக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ ரூஸ்டர் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னுலாம் தெரியாமலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த சம் இவ்வளோதான் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கான வேலை. சரியா? இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.